போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். 11ஆம் வகுப்பு தமிழ். வாழ்த்து. தொடங்கும் செயல் இனிதே நிறைவுற இறையை வாழ்த்தும் மரபின்படி இறை வாழ்த்தும், பேசும் மொழியும் பிறந்த நாடும் அவ்விறையோடு ஒப்ப வைத்து எண்ணப்படுதலின் அவற்றையும் வாழ்த்துதலே முறையாதலின் மொழி வாழ்த்தும் நாட்டு வாழ்த்தும் இப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இறை வாழ்த்து. அருள் பழுத்த பழச்சுவையே, கரும்பே, தேனே, ஆரமிர்தே, என் கண்ணே, அரிய வான பொருளனைத்தும் தரும் பொருளே, கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே, புனித வாழ்வே, கருதரிய கருத்ததனுட் கருத்தாய் மேவி, காலமும் தேசமும் வகுத்து கருவி ஆதி விரிவினையும் கூட்டி உயிர்த்திரளை ஆட்டும் விழுப்பொருளே, யான் சொலும் விண்ணப்பங்கேளே. இப்பாடலை இயற்றியவர் தாயுமானவர். அருள் பழுத்த பழச்சுவையே, கரும்பே, தேனே அப்படின்னு வர்ணிக்கிறாரு. ஆரமிர்தே, அரிய அமிழ்தே, என் கண்ணே, அரிய வான பொருள் அனைத்தும் தரும் பொருளே, கருணை நீங்காத கருணையுடன் பூரணமாய் என்பது முழுமையாய் நின்ற ஒன்றே, புனித வாழ்வே, புனிதம் என்பது தூய்மை, கருதரிய கருத்ததனுட் கருத்தாய் மேவி, கருதரிய கருத்ததனுள் கருத்தாய் மேவி என்பது எண்ணி பார்க்க முடியாத கருத்துக்களுக்கும் உட்பொருளாய் உள்ள, காலமும் தேசமும் வகுத்து கருவி ஆதி கருவிகள் முதலான விரிவினையும் கூட்டி உயிர்த்திரளை ஆட்டுவிக்கும், அனைத்து உயிர்கூட்டங்களையும் ஆட்டுவிக்கும் விழுப்பொருளே, விழுப்பொருள்னு மேலான பொருள், உயர்ந்த பொருளே, யான் சொலும் விண்ணப்பங்களே. இப்பாடலை இயற்றியவர் தாயுமானவர். இது பா வகை என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம், அதாவது 8 சீர் இதில் இருக்கிறதுனால இது என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இறை வாழ்த்தாக அமைந்துள்ள இப்பாடல் தாயுமானவரால் இயற்றப்பட்டது. தாயுமானவர் பாடல்கள் என்னும் தொகை நூலிலிருந்து இப்பாடல் தேர்வு செய்யப்பட்டதாகும். இந்நூல் 1452 பாடல்களை கொண்டதாகும். தாயுமானவர் பாடல்கள் 1452 பாடல்களை கொண்டிருக்கிறது. இறைநெறியை வலியுறுத்தும் இந்நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. தாயுமானவர் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர், அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர். அவர் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு என்னும் ஊரில் கேடிலியப்ப பிள்ளை என்பார்க்கும் கஜவல்லி அம்மையார்க்கும் மகனாக தோன்றினார். அவருடைய தந்தை பெயர் கேடிலியப்ப பிள்ளை, தாயார் பெயர் கஜவல்லி அம்மையார். திருச்சிராப்பள்ளியில் கோயில் கொண்டுள்ள இறைவன் பெயர் தாயுமானவர். அப்பெருமான் அருளால் பிறந்தமையால் பெற்றோர் அவருக்கு தாயுமானவர் என பெயரிட்டனர். அதாவது திருச்சிராப்பள்ளியில் கோயில் கொண்டுள்ள இறைவன் தாயுமானவரோட அருளால் பிறந்ததுனால இவருடைய பெற்றோர் இவருக்கு தாயுமானவர் என பெயரிட்டனர். கேடிலியப்ப பிள்ளை அதாவது தாயுமானவரோட தந்தை திருச்சிராப்பள்ளியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற அரசரிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தார். அவருடைய தந்தை விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற அரசரிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தார். அவர் மறைவுக்கு பின்னர் தாயுமானவர் அப்பணியை ஏற்றார். விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலும் அவர் மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கணக்கராக பணியாற்றினார். மட்டுவார்குழலி என்னும் மங்கையை மணந்து வாழ்ந்தார். பின்னர் துறவு வாழ்க்கையில் நாட்டங்கொண்டு துறவு பூண்டார். அவருடைய துணைவியார் பெயர் மட்டுவார்குழலி. திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசியும் பெற்று சிறந்து விளங்கினார். அவருடைய குரு பேர் மௌனகுரு. அவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரத்தின் ஒரு பகுதியிலுள்ள லட்சுமிபுரம் ஆகும். அவர் வாழ்ந்த காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. இலக்கணம். பழச்சுவை அதாவது பழத்தினது சுவை அப்படின்னு பொருள்படுறதுனால இது அது என்ற
வார்த்தை வரதுனால ஆறாம் வேற்றுமை தொகை. ஆரமிர்து அருமை கூட்டல் அமிர்து என பிரிக்கிறதால இது வந்து பண்பு தொகை. தரும் பொருளே இம் வர்றதுனால செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். நீங்கா பூரணமாய் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். காலமும் தேசமும் உம்னு தொடர்ந்து வரதுனால எண்ணுமை. உயிர் திரள் உயிரினது திரள் அது என்ற உறுப்பு மறைஞ்சு வர்றதுனால ஆறாம் வேற்றுமை தொகை. சொல்லும் என்பதன் இடக்குறை விகாரம் இது. விழுப்பொருள் உரிச்சொற்றர், அது சால தவ விழு அப்படின்னு வந்த உரிச்சொற்றொடர். நன்றி, வணக்கம்.